ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லம் கேங் யூடியூப் சேனல். நம்ம வந்து இப்போ நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டத்தில் தான் இருக்கோம். பன்னீர் ரோஸ் எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே அறுத்து முடிச்சாச்சு. ஏன்னா நேற்று ஒரு 50 முடிக்கிட்ட நம்மளுக்கு விற்கல. அதனால் அந்த முடியோடு சேர்த்து இன்னொரு 50 முடி மட்டும்தான் அறுத்துருக்கோம். அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்தாச்சு. பார்க்கலாம், இன்றைக்கே சீக்கிரமாக போய் அந்த பழைய முடியெல்லாம் சேர்த்து விற்க முடியலான்னு பார்ப்போம். மொத்தம் இன்றைக்கி ஒரு 100 முடி தான் கொண்டு போகிறோம் மார்க்கெட்டுக்கு. அப்புறம் நேற்று வந்துட்டு கரண்ட்டு சரியில்லைன்னு சொல்லியிருந்தோம்ல, அதனால் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கெலாம் முழு கரண்ட் விட்டாங்க. அந்த கரண்ட் வந்து இப்போ வரைக்குமே விற்காமல் ஓடிட்டு இருந்துருக்கு. இப்போ ஒரு 5:30 தான் கரண்ட் நிப்பாட்டியிருக்காங்க. கிணத்துல ஃபுல்லாக தண்ணி இருக்குது. நம்ம மார்க்கெட்டு போயிட்டு வந்துட்டு பன்னீர் ரோஸ்லேயே இன்னும் ஒரு சின்ன குண்டு மட்டும் பாயாமல் இருக்குது. அதுவும் இன்னும் கொஞ்சம் மாசு வச்சு தோட்டமாக தண்ணியை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். 6 மணிக்கெலாம் நீங்கள் இப்போ எடுத்து முடிச்சிட்டேன். அப்படியே நம்ம வண்டியில் எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். கொஞ்சம் சீக்கிரமாக போனால் தான் நம்ம ஏரியாவிலேருந்து போகிற ஃபஸ்ட்டு வேணும் போக, அதாவது ஒரு ஈச்சரில் தான் ஃபஸ்ட்டு போவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டோம்னா கொஞ்சம் சேல்ஸ் நல்லா இருக்குது நம்மளுக்கு. இன்றைக்கி ஆனால் ரொம்ப சீக்கிரம் போக முடியல. கரெக்டாக அவங்க போய் அவங்க சரக்குலாம் இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் நான் போனேன். இன்றைக்கி சேல்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா ஐமீன் நம்ம மாசி பச்சை சேல்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நேற்று வந்துட்டு வியாபாரம் நல்லா இல்லை அப்படின்றதுனால நிறைய பேர் இன்றைக்கி அறுக்கலை. அதனால் முடி எல்லாமே ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி தண்ணி வச்சுற வேலை இப்போதைக்கு இல்லை. ஸோ கிணத்துல கொஞ்சம் தண்ணி ஓடிட்டுருக்கு. நம்ம அது அங்கே போய் தண்ணி பாய்ச்ச முன்னாடி ஆடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் தீவனம் கட்டிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நான் ஆட்டுக்கு தீவனம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தோம். அது எல்லாமே ஃபுல்லாக நம்ம இப்போ ஆடுகளுக்கு கட்டிட்டு நம்ம அதுக்கப்புறமா தான் நம்மளோட பாசி பச்சை தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சி போக போகிறோம். இந்த இறைய பார்த்தோன்னே ஆடுகள் போகிற ஆட்டத்தெலாம் பாருங்கள். ஏன்னா காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்குது. அதனால் நேற்று நைட்டு ஒரு சித்திரவதை பண்ணிச்சுங்க. அதை நான் வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். நம்ம தோட்டம் கொட்டை வந்துட்டு மலையடி வாரத்தில் தான் இருக்குது. ஸோ நைட்டு எல்லாருமா சேர்ந்து போயிட்டு ஒரு மலையில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. இந்த குட்டி சட்டையை பார்த்தீங்களா, ரவுடி பைவில் அந்த மலையில் போய் உட்காந்துக்கிட்டு நைட்டு நான் போய் வீட்டுக்கு பற்றிட்டு வரந்தடி வரல. 7 மணி 7:30 அங்கேயே போய் செட்டில் ஆயிடுச்சு ஃபுல்லாமே. அதனால தான் இன்னைக்கு காலையில் மேட்ச்சுக்கு ரவுத்து விடாமல் அப்படியே போட்டு வச்சுட்டாங்க. நம்ம தோட்டத்தில் இருக்க அவைத்திக்குள்ளே கொஞ்சமாக சிம்பிள் தட்டை எல்லாத்தையுமே தான் அறுத்துட்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம். புதுசாக வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம அகத்தி மரங்கள்லாம் வேறு நட்டுருக்கோம். இப்போ தான் ஒரு சின்ன குண்டில் ஆடுகளுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால. ப்ளஸ் வந்து நம்மளோட மாசி பச்சை தோட்டத்துலேயுமே உள்ள கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகத்தி மரம் நட்டுருக்கோம். பட் ஆனால் அந்த தீவனம் வந்து பத்தலை. ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஆடுகளோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ மொத்தம் 4 ஆடு இருக்குது நம்மகிட்ட. அதில் வந்து பாட்டிக்கு ஒன்று, அண்ணனுக்கு ஒன்று, அம்மாவுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. அது எந்த ஆடு யாருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தனியாக அதை மட்டும் ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். அந்த 4 ஆடு போக 2 குட்டி வேறு இருக்குது. அதில் ஒரு குட்டி வந்து அம்மாவோட ஆடு ஒரு குட்டி போட்டிருக்கு, கிடா குட்டி. அண்ணனோட ஆடு ஒரு கிடா குட்டி போட்டிருக்கு. எனக்கும் பாட்டிக்கும் லாஸ்ட்டாக தான் வாங்கினோம். அது இன்னும் குட்டி போடாமல் இருக்குது. 4-5 மாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமே குட்டி போட்டுச்சுன்னா நான் அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இருங்க ஆட்டுக்கு ஃபுல்லாக தீவனம் கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாசி வச்சு தோட்டத்துக்கு தண்ணி வச்சுப்போம். அது அங்கே போய் தின்னு கடை அங்கிட்டேன் கட்டப்பா கடை எனக்கு கடை என்ன ஒட்ட கட்டிட்டு கஞ்சி கட்டி இல்லையா. வாய் என்ன வாடுபடுத்து வரணும்.
ஆமா ஆட்டுகளுக்காக ஃபுல்லாக தீவனம் கட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா மதியம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணிக்கா நம்மளோட மாசி பச்சை தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்ச வந்துருக்கோம். ஸோ நான் முதல்ல ஓசெல்லாம் போட்டு வச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். பைப்பெல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு நம்ம மோட்டர் ஓட்டி விட்டுலாம். இங்கேயும் பயங்கரமான வெயில் அடிக்குது. ஆனால் மேகமும் பயங்கரமாக இருக்குது. மழை வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் வராது. வரும் ஆனால் வராதுன்ற மாதிரியே நான் போயிட்டு டெய்லி. தண்ணி எப்படி 1 hour 1.5 hour கிட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு தண்ணி ஓடும். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் பாயுது, எத்தனை குண்டு பாயுது அப்படின்றத. நான் லோஸ்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. மோட்டர் ஓட்டி விட்டேன். தண்ணி ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலாக வெயில் பயங்கரமாக அடித்தாலும் நீங்கள் மேகம்லாம் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். நேற்று இப்படி தான் இருந்துச்சு. நம்ம எப்படியும் கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் நேற்று நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுச்சு. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. பார்க்கலாம் என்றைக்காச்சும் மழை வருதா இல்லையா அப்படின்ட்டு. நீங்களே பாருங்கள் மேகம்லாம் எவ்வளோ சூழ்ந்துருக்கு அப்படின்ட்டு. இது கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்காமல் இருந்துச்சுன்னா இந்த மேகம் எல்லாமே அப்படியே நம்ம கருமேகமாக மாதிரி மழை பொழிய ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி மேற்கு பக்கம் ஃபுல்லாமே இருட்டிடுச்சு பாருங்கள் நல்லா. ஸோ அந்த சைடுலேருந்து வெயில் வரல நம்மளுக்கு. நல்லா கருமேகம் ஆயிடுச்சு. ஸோ இந்த சைடு நம்மளுக்கு கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருச்சுன்னா மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் நம்பி நேற்று ரோஸை பாய்ச்சோம்னா வேணாமான்னு டவுட்லேயே பாய்ச்சணும். நம்ம பாய்ச்சலேன்னா விட்டே அப்படின்னு இருக்கேன். இதே மாதிரி தான் மாசி பச்சைலாம் ஃபுல்லாக வாடிடுச்சு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல வெள்ளையா தெரியுதுல்ல. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாமே வாடிடுச்சு பாருங்கள். அதனால தான் இப்போ இதுக்கு தண்ணி பாய்ச்சிட்ருக்கோம். ஸோ இதை தண்ணி பாய்ச்சி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போய்ட்டு மாசி பச்சை இருக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதோட இவ்வளோ தான். நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாய்.